அண்ட் வெல்கம் டிடிஎம். நான் உங்கள் உமா. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா அசலுக்கு தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. 2வது வருஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வட்டிக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா கூட்டு வட்டி. ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 3000க்கு 4% போடுங்க. என்ன ஆகும்? 2 0க்கு 2 0 கேன்சல், 120ன்னு வரும். இது வந்து மொதல் வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் இதே தான் வட்டி, கூட்டு வட்டிக்கும் இதே தான் வட்டி. ஓகேங்களா? ஸோ சேம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 120க்கு வட்டி போட்டால் தான் அதுதான் வித்தியாசம். பாருங்கள், அதே 4%, 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். 2ஆல் அடித்தா இது 2, இது 5. அப்போ 12 2 24 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.8ன்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா?